வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம அவரைக்காவை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. இந்த குழம்பு ரைஸ், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் அவரைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த அவரைக்காயிலையாக இருந்தாலும் சரி, இதை விட சின்ன சைஸில் ஒரு அவரைக்காய் வருங்க, அதுலேயா இருந்தாலும் சரி இந்த குழம்பு செய்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 2 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் வதங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுலாங்க. அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காவும் தேங்காய் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பருப்பு சேர்க்கும்போது கூடுதல் சுவையாக இருக்குங்க. இது போல் நீங்கள் குழம்பு செஞ்சுருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அவரைக்காயில் பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக இது போல் செய்யலாங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது லைட்டாக எண்ணெயிலேயே இது போல் வதங்கினதுக்கு பிறகு 4 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்க்கறதுனால சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு பிறகு சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுலாங்க. நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரையெல்லாம் கழுவி அந்த தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள். காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 3 விசில் விட்டிங்கன்னா காய், தேங்காய் பருப்பு இதெல்லாம் சூப்பராக வெந்து வந்துடும். இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாங்க. 3 விசில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் நீக்கி பார்த்தீங்கன்னா அருமையான அவரைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதில் தேங்காய் பருப்பு சேர்க்கறதுனால இதனுடைய சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது போலவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால சீக்கிரமாகவே சட்டுன்னு சிம்பிளாக சீக்கிரம் முடிச்சிடலாங்க.